கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 32 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு. அதனால தான் என் மெசேஜுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தேன், தலைப்பை கொடுத்தேன், வழிகாட்டும் தீபம் என்று. இன்னைக்கு எந்த வழியில் போகிறதுன்னு எனக்கு தெரியலை. எல்லா வழியிலையும் இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு பிரதர். எல்லா வழியிலையும் பிரச்சனையா இருக்கு பிரதர். என் வழியெல்லாம் கோணலும் மாணலுமா இருக்குதுன்னு நீ சொல்றியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வழி காட்டுவார் என்று சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேலையில் நான் காட்டுவேன், உன் படிப்பில் நான் காட்டுவேன், உன் திருமண வாழ்க்கையில் நான் வழி காட்டுவேன், உன் ஃபியூச்சருக்கு நான் வழிகாட்டுகிற தேவன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119 அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீபமாக அவர் வருவாராம். வெளிச்சமாக அவர் வருவாதான். ஒருவேளை நான் இருட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் பிரதர், என் எதிர்காலமெல்லாம் இருண்டு போய் இருக்குது பிரதர், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன், எந்த வழியும் பிறக்கலைன்னு நினைக்கிறியா? பிரதர், ஃபாரினுக்கு போக எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எந்த வழியும் எனக்கு தெரிய மாட்டுக்குன்னு சொல்றியா? மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன், எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு தெரியலையேன்னு வழி இல்லாமல் இருக்கிறையா? வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லையா? வேலையை இழந்துகிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகாட்டுகிற தீபமாக வெளிச்சமாக அவர் வருவார். ஒரு சின்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கலாம், ஒரு காற்று அடிக்கும் போது இந்த தீபம் அணையிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் அதை அணைக்க மாட்டேன், எரிய பண்ண போகிறேன். வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் குறுக்கு வழியில் போகிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க என் வழி தனி வழின்னு சொல்கிறாங்க. இந்த வழியில எல்லாம் போனால் எங்கே போய் சேருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வழி காட்டுவேன், நான் வழிகாட்டுகிற தீபம் உனக்கு. அப்படின்னா வெளிச்சமாக அவர் வருவார். நீ படிக்கிற இடத்துக்கு அவர் வருவார், உன் காலேஜில் அவர் வருவார், நீ வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு உன் கூட வருவார் அவர். கண்டிப்பாக வருவார். உன் திருமண வாழ்க்கைக்குள்ள அவர் வருவார், உன் பிஸ்னஸுக்குள்ள அவர் வழிகாட்ட வருவார், அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வழிகாட்டுகிற தீபமாய் நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற பண்ணி வழிகாட்டும்படி அடியான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும், சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.